Welcome back to Darshan English. இன்று நாம் இந்த பி வெர்போட மாடல் ஆக்சிலரிஸ் வெர்பும் பார்க்கலாம். புரியுதா? மாடல் ஆக்சிலரிஸ் நம்ம அங்க ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? மே டு, மைட் டு, குட் டு, கேன் டு, அதே மாதிரி ஷுட் டு, மஸ்ட் டு எல்லாமே டூன்னு படித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மே டு செய்யலாம், ஒரு ஆக்ஷனை சொல்றது. இப்போ இங்க என்ன படிக்க போறோம்னா பி, மே பி, மே பின்னா பீனா இருக்கலா, இரு, பி இரு, மே லா அவன் இருக்கலாம். பாருங்க, அதே மாதிரி மைட் பீனா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். கேன் பி முன்னாடி நம்ம படிச்சோம், கேன் டூன்னா செய்ய முடியும், இங்க கேன் பின்னா இருக்க முடியும். குட் பி இருக்க முடிந்தது. அதே மாதிரி ஷுட் டு படிச்சோமா, யூ மஸ்ட் ட்ரை, யூ ஷுட் ட்ரை, அது ஒரு செயல். இதுல என்னது, ஒரு நிலை, பி இருக்க வேண்டும். மஸ்ட் பீனா இருக்க வேண்டும், ஆட் டு பி இருக்க வேண்டும். சரியா? இங்க பாருங்க, இப்போ இதுல போட்டு பாருங்க, நீ என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க? நவுன், அடுத்து ஒரு அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன், எனி, அதாவது நான் பசியா இருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன் சொல்லக்கூடிய தனியா வரக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் பிளஸ் டைம், எங்கே, என்னுடைய வீட்டில், ஆபீஸில், அந்த மாதிரி பிளேஸ் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி டைம் பிளேஸ் எழுதி வச்சிருக்கீங்க. இது அவ்வளவோ நம்ம பி வர்க்ல போட்டு படிக்கிறோம். சரியா? ஐ ஆம், ஐ வாஸ், ஐ வில் பி, he is, he was, he will be. அது அவ்வளோ அப்படி கொஞ்சம் வச்சு எழுதி பாருங்க, ஈஸியா இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த பி வெர்போட மாடல் ஆக்சிலரிஸ் எல்லாமே போட்டு பார்க்கணும். முதல்ல மே பீன்னா அதனுடைய அர்த்தம், பீன்னா இரு, மேன்னா நாம், இருக்கலாம். அதே மாதிரி மைட் பீன்னா இருந்திருக்கலாம். அப்போ he is a student, he was a student, அவன் ஒரு மாணவனாக இருக்கிறான், மாணவனாக இருந்தால், மாணவனாக இருப்பான். he will be a student. இங்க he may be a student, அவன் ஒரு மாணவனாக இருக்கிறான். கலா may be a doctor, கலா ஒரு டாக்டராக இருக்கலாம். அதே மாதிரி might be, he might be, இவன் இந்த போட்டு பாருங்க, he might be in his office, அவனுடைய அலுவலகத்தில் இருந்திருக்கலாம். he might be in the library. சரியா? அதே மாதிரி can, இதே மாதிரி நீங்க ஒவ்வொன்றுக்கும் 10 கொஞ்சம் எழுதி பாருங்க. இதுல ஒரு 10 எழுதுங்க, இதுல ஒரு 10 எழுதுங்க, இது அவ்வளோ வச்சு ஒரு 10 எழுதுங்க, அந்த பிளேஸ் வச்சு ஒரு 10 எழுதுங்க, டைம் பிளேஸ் வச்சு ஒரு 10. எல்லாமே அந்த சென்டென்ஸ் SVMPTR இந்த ஸ்ட்ரக்சர்ல இதை வச்சு எழுதி பாருங்க. அதே மாதிரி மைட் பி வச்சு எழுதி பாருங்க. அதே மாதிரி இப்போ கேன் பி, he can be a student, he can be a doctor, he can be a player. அப்படின்னா அர்த்தம் என்ன? he can be a doctor, அவன் ஒரு டாக்டராக இருக்க முடியும். he can be a player, அவன் ஒரு விளையாட்டு வீரனாக இருக்க முடியும். he can be a teacher. அதே மாதிரி could be, he could be a professor, she could be a teacher. என்ன வேணாலும், அதாவது past tense, இது present tense, இது past tense. அதே மாதிரி பாருங்க, he should be, I should be in the office. அப்படின்னா நான் அலுவலகத்தில் இருக்க வேண்டும். ஐ should be a doctor, நான் ஒரு மருத்துவராக இருக்க வேண்டும். ஐ should be adjective போடுங்க, ஐ should be careful, நான் கவனமாக இருக்க வேண்டும். சரியா? அங்க நம்ம என்ன படிச்சோம்? டூ வெர்பு, இங்க அவ்வளோ பி வெர்பு. அதே மாதிரி
you must be careful, you should be careful, you must be careful, you ought to be careful. அப்போ வேண்டும், இருக்க வேண்டும். அதே மாதிரி யூ, அதாவது இந்த இடத்துல இது நீட் டு பி, வேண்டிய தேவை இருக்கிறது. அங்க என்ன படிச்சோம்? நீட் டு டூ, இங்க பி. இப்போ ஐ நீட் டு கோ தேர், he needs to go there. Subject wise இது மாறும். I need to be, you need to be, we need to be, they need to be. Any plural subject need to be. ஆனால் he see வரும்போது he needs to be, he needs to be. அதே மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் கலா நீட்ஸ் டு பி கேர்ஃபுல், கலா நீட்ஸ் டு பி பங்க்சுவல். பங்க்சுவல்னா காலம் தவறாமல் இருக்க வேண்டும். he needs to be a learner. அப்போ எல்லாத்துக்குமே இந்த இதை வச்சு கொஞ்சம் எழுதி பாருங்க, தயவு செய்து அட்லீஸ்ட் சொல்லி பாருங்க. should be இருக்க வேண்டும், ஆசிரியராக இருக்க வேண்டும், மாணவனாக இருக்க வேண்டும், நீ திறமையுள்ளவனாக இருக்க வேண்டும், நீ வல்லவனாக இருக்க வேண்டும். அப்படி எல்லாம் சொல்லும்போது இதுதான் வரும். இனி கவனம், அதே மாதிரி தான் இது ஹாவ் டு பி. அங்கே என்ன படித்தோம்? ஐ ஹாவ் டு கோ தேர், டூ வர்ப். ஒரு டூ வர்ப் போடும்போது ஐ ஹாவ் டு கோ, ஐ ஹாவ் டு ரைட், ஐ ஹாவ் டு லேர்ன். அது ஒரு செயல். இங்கே என்ன வரும்? இங்கே எல்லாமே ஒரு நிலையை பற்றி குறிப்பதால் இது பி வரும். பி தான் பி. ஐ ஹாவ் டு பி, ஐ ஹாவ் டு பி மோர் கேர்ஃபுல். நான் அதிக கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது. ஹாவ் டு பின்னா என்ன மீனிங்? அங்க செய்ய வேண்டி இருக்கிறது, இங்க இருக்க வேண்டி இருக்கிறது. சரியா? ஹாவ் டு பி என்ன வரும்? ஐ யூ வி தே. இப்போ இதுலலாம் சப்ஜெக்ட் நல்லா பார்க்கணுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஐ மேபி, ஹி மேபி, சி மேபி, தே மேபி, எல்லாத்துக்குமே மேபின்னு வரும். அதே மாதிரி ஐ மைட் பி, ஹி மைட் பி, தே மைட் பி, ஆல் த சப்ஜெக்ட் மை பி, ஆல் த சப்ஜெக்ட் மைட் பி. ஏன்னா மாடல் இதில் மாறாது. இதே மாதிரி ஆல் த சப்ஜெக்ட் கேன் பி, ஆல் த சப்ஜெக்ட் குட் பி. இங்கே ஆல் த சப்ஜெக்ட் should be, must be, ought to be. நீடுல மட்டும் மாறும் சப்ஜெக்ட் வைஸ். இங்க அதே மாதிரி இங்க மாறும். ஐ யூ வி தே எனி ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தா have to be, he sees எனி சிங்குலர் வந்தா has to be. இது present tense. has to be. I have to be, I have to be in my office at 8 o'clock. அவன் என்னுடைய அலுவலகத்தில் நான் 8 மணிக்கு இருக்க வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி she has to be alone. வேற வழி இல்லை, அவள் தனியாக இருக்க வேண்டி இருக்கிறது. he has to be more careful. அவள் அதிக கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி had to be, I had to be alone in my office. நான் நேற்று என்னுடைய அலுவலகத்தில் தனியாக இருக்க வேண்டி இருந்தது. ஆகோ ஐ ஹேட் டு பி அலோன் இன் மை ஆஃபீஸ். நான் என்னுடைய அலுவலகத்தில் தனியாக இருக்க வேண்டி இருந்தது. அதே மாதிரி யூ வில் ஹேவ் டு பி சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹேவ் டு பி இன் த எக்ஸாமினேஷன் ஹால் அட்லீஸ்ட் 30 minutes பிஃபோர் த எக்ஸாமினேஷன். அப்போ வில் ஹேவ் டு பி இருக்க வேண்டி இருக்கும். இது ஃபியூச்சர் டென்ஸ். நம்ம அங்கே என்ன படித்தோம்? டூ வெர்பு படித்தோம். இங்கே என்ன படிக்கிறோம்? பி வெர்பை பற்றி படிக்க. அதனால ஹாவ் டு இதை கரெக்டாக இதுக்கும் ஒவ்வொன்றும் எழுதி பாருங்க. ஐ ஹாவ் டு பி, அதே மாதிரி யூ ஹாவ் டு பி, வி ஹாவ் டு பி, தே ஹாவ் டு பி, சம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரலுக்கு சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு பி. அதே மாதிரி சி, ஷி, எனி, கலா ஹேஸ் டு பி, ஆல் த சட். அதே மாதிரி ஹேட் டு பி, ஐ ஹேட் டு பி, ஐ ஹேட் டு பி மோர் கேர்ஃபுல், யூ ஹேட் டு பி மோர் கேர்ஃபுல். ஏன்னா இதெல்லாம்
இது யூசேஜ் அதிகமாக இருக்கும். இந்த மேபி, மைட் பி, கேன் பி, குட் பி, ஷுட் பி எல்லாம் ஓரளவு யூசேஜ் இருக்கும். பட் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் தெரியணும், எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறது பெட்டர். சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க, ஐ அங்க என்ன படிச்சோம்? ஐ எம் கோயிங் டு ரைட் a letter, I am going to play cricket, I am going to sleep. அதெல்லாம் என்னது? play, sleep, அதெல்லாம் என்ன? verb. ஒரு வினைச்சொல், ஆக்ஷன், அதாவது ஒரு செயலை சொல்லக்கூடிய வினைச்சொல். இங்க என்ன பாருங்க? I am going to be, I am going to be. ஐக்கு I am going to be, he, she, any singular வந்தா is going to be. அதே மாதிரி யூ, வி, தே, எனி ப்ளூரல் வந்தா ஆர் கோயிங் டு பி. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐ எம் கோயிங் டு பி அ டாக்டர், ஐ எம் கோயிங் டு பி அன் ஆஃபீஸர், ஐ எம் கோயிங் டு பி அன் இன்ஜினியர், ஐ எம் கோயிங் டு பி அ ப்ரொஃபஸர். நான் வந்து ஒரு டாக்டராக இருக்க போகிறேன். அதே மாதிரி சி இஸ் கோயிங் டு பி அ டாக்டர்னா அவள் ஒரு டாக்டராக இருக்க போகிறாள். அந்த போப்போங்கிறது வரணும். அதில் we are going to be friends, நாங்கள் நண்பர்களாக இருக்க போகிறோம். சரியா? இதில் போப்போங்கிறது வரும். ஸோ இதுலேயே கொஞ்சம் எழுதி பாருங்க. அதாவது இனி நவுன், அதே மாதிரி அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். இப்போ பாருங்க, she is going to be a brilliant student. அப்போ ஒரு brilliant வந்து என்னது? அட்ஜெக்டிவ். அந்த நவுன் வந்தது ஸ்டூடெண்ட். அவன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி எழுதி பாருங்க. ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹி இஸ் கோயிங் டு பி an ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், மிக சிறந்த நிர்வாகியாக. இது அவ்வளவும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி பாருங்க. பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எழுதுறதுக்கும் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, ஐ நீட் டு பி, I need to be, my father is a doctor, so I need to be a doctor. நானும் ஒரு மருத்துவராக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே மாதிரி சி வரும்போது கேஸ் வரும். he, she, any singular வரும்போது கேஸ் வரும். needs. Her father is a famous doctor, so she needs to be a doctor. வருதா? அதே மாதிரி there was a theft in that area, so she needs to be very careful. அதே மாதிரி இதை பாருங்க. இப்போ இது ஐ நீட் டு ரைட் a letterனா இது ஒரு செயல், ஆக்ஷன். இங்க என்னது வருது? பி வந்துருக்கு. அப்போ ஐ நீட் டு ரைட் a letterனா அதை பேசிவ் பண்ணா என்ன வரும்? a letter is singular, a letter singular, அதனால a letter needs to be written by me. அதே மாதிரி இப்போ சப்போஸ் ஐ நீட் டு ரைட் லெட்டர்ஸ்னா லெட்டர்ஸ் நீட் டு பி ரிட்டன். இப்போ பாருங்க, த கவர்மெண்ட் நீட் டு இம்ப்ளிமெண்ட் தி ஸ்கீம், த கவர்மெண்ட் நீட்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் தி ஸ்கீம். பேசிவனா த கவர்மெண்ட், த ஸ்கீம் நீட்ஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் பை த கவர்மெண்ட். ஸோ இது எப்படி பேசிவாக சொல்லும்போது இந்த இதில் குழப்பம் வரக்கூடாது. இந்த பி போடுறது அதுதான் இதை சொல்றது. சரியா? சரி, இப்போ இதை அப்படியே நெகட்டிவ் பண்ணலாம். இதை அப்படியே நெகட்டிவ் பண்ணலாம். பாருங்க, மே இருந்தது என்ன வரும்? மே நெகட்டிவ் போட்டா மே பி. இதை என்ன நெகட்டிவ் இப்போ பார்ப்போம். என்ன இப்போ இந்த நெகட்டிவ் பாருங்க. மேபி, மே நாட் பி, நாட், மே நாட் பி. he may be a student, he may not be a student, he may not be a doctor. அவன் ஒரு டாக்டர் இல்லாமல் இருக்கிறான். she may, இப்போ ஒரு இடத்தை பற்றி சொல்லும்போது she may not be in the hostel, அவன் ஹாஸ்டலில் இல்லாமல் இருக்கிறான்.
சே அதே மாதிரி he may not be in the library, he may not be in his house. அப்போ என்று ஒரு நவுன் போடுறோம், ஒரு பிளேஸ் போட்டு எழுதுறோம். may not be அதே மாதிரி he might not be, he might not be in her house. அவ வீட்டில் எல்லாம் இருந்திருக்கிறான். ஒரு இன்சிடென்ட் நடந்தது. at that time he may not be in her house. அவ may not be. not வந்து என்ன எங்க வரும்? பொதுவா இப்ப இந்த இடத்துல பாருங்க, இதுல எது மெயின் வரும்? பி தான் மெயின் வரும். இது மெயின் வரும், இது ஆக்சிலரி தான். அப்போ வெர்பு ரெண்டா இருக்கும்போது நடுவில் தான் நாட்டு போடணும். அந்த ரூல் தான் நம்ம போட்டிருக்கோம். மே நாட் பி. அதே மாதிரி he can be a student. அவன் ஒரு மாணவனாக இருக்க முடியும். he can be an actor. ஒரு பெரிய நடிகராக இருக்க முடியும். சரியா? அதே நேரத்தில் he cannot be னா இதான் he cannot be நெகட்டிவ். நாட் எங்க வருது? நடுவில் வரும். நாட். he cannot be a doctor. அதே மாதிரி he could not be, he could be punctual. குறித்த நேரத்திற்கான இருந்திருக்க முடியும். he could not be punctual because of some other one. அப்போ could be, could not be. அதே மாதிரி பாருங்க, you should be. அப்ப என்ன வரும்? you should be careful. நீ கவனமாக இருக்க வேண்டும். I should be careful. நான் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப இதுக்கு நெகட்டிவ் போட்டா should not be. you should be careful. அதே மாதிரி you should not be late. நீ தாமதமாக இருக்கக்கூடாது. you must not be adamant. நீ பிடிவாதமாக இருக்கக்கூடாது. must not be, must not be. அதே மாதிரி ought to be, ought not be. அவ இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது. இருக்க வேண்டும், இதனுடைய நெகட்டிவ் என்னது? இருக்கக்கூடாது. must not be னா இருக்கக்கூடாது. ought not be னா இருக்கக்கூடாது. கூடாதுங்கிறது எல்லாமே நெகட்டிவ் வரும். இவன் இருக்க முடியும், இருக்க முடியாது, இருக்க அதே மாதிரி could be இருக்க முடிந்தது, இருக்க முடியவில்லை. அதாவது இதனுடைய நெகட்டிவ்னா இல்லை. அதே மாதிரி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த தமிழை புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது இந்த மேங்கிறதுக்கு தமிழ் வந்து ரொம்ப நம்ம புரியல தான் இருக்கு. கரெக்டாக வேர்டிங்ஸில் கொடுக்க முடியாது. சரியா? இது இதுவும் இப்போ புரிய நெகட்டிவ் புரிஞ்சிருக்கு. இப்போ அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க பாருங்க. I have to be more careful. I have to be a student. இவங்க எதுக்கு நெகட்டிவ் வரும்போது படிச்சிருக்கோம். I don't have to be. She doesn't have to be. அதே மாதிரி didn't have to be. பட் இதெல்லாம் ரொம்ப ரேர் யூசேஜ். ஒரிஜினல் சென்டென்ஸ், அதாவது இந்த ஒரிஜினல் சென்டென்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்றோம். பட் நெகட்டிவ் இப்படி ஒரு சென்டென்ஸ் இருந்தால் நீங்க புரிஞ்சுக்கணும். don't have to be, doesn't have to be, அதே மாதிரி didn't have to be, will not have to be. இப்போ பாருங்க, நேற்று நீ தனிமையில் இருந்தாய், இன்று தனிமையில் இருக்கிறாய், நாளை நீ தனிமையில் இருக்க வேண்டியது இருக்காது. நீ தனியா வீட்டில் இருக்க வேண்டியது இருக்காது, எல்லாரும் வந்துடுவாங்க. ஸோ என்ன சொல்றோம்? You will not have to be alone in your house tomorrow. அதே மாதிரி I am going to be a student, I am not going to be. இப்போ சில பேருக்கும் அப்பா சொல்லுவாங்க நீ டாக்டரா இருக்கணும்னு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு அது பிடிக்காது. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு பி டாக்டர், ஐ எம் கோயிங் டு பி an engineer only. அப்போ ஐ எம் கோயிங் டு பி, ஐ எம் நாட் கோயிங் டு பி. she is going to be, she is not going to be. not negative. we are going to be friends. correct. we are not going to be enemies. நாங்கள் நண்பர்கள் எதிரிகளாக இருக்க போவதில்லை. we are not going to be enemies. ஸோ இதுதான், இதை புரிஞ்சுடுங்க. எனவே
ஒவ்வொன்றையும் தயவு செய்து எழுதி பார்த்தா தான் வரும். இது ஓரளவு யூசேஜ் வரும். மேபி, கேன் பி, சுட் பி எல்லாம். பட் ஹாவ் டு பிங்கிறதுலாம் கொஞ்சம் ரேர் யூசேஜ் தான். அதே மாதிரி கோயிங் டு பிங்கிறது பேசுறது நல்ல வசதியாக இருக்கும். இதெல்லாம் டைரக்ட் சென்டென்ஸ் பேசுறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஓரளவு எழுதி பாருங்க. அதே மாதிரி கமாண்ட். நம்ம அங்கே என்ன படித்தோம்? கம், சூட், உடனே வா. கோ அவுட், வெளியே போ. ஒரு செயலுக்கு கமாண்ட் சொல்லும்போது என்ன வருது? கம், கோ. சரியா? ஆஸ்கிங், அவன்கிட்ட போய் கேளு. பிளே வெல், நன்றாக விளையாடு. ஸ்டடி வெல், நன்றாக படி. இப்படி ஒரு கமாண்ட் சொல்றோம். அதுக்கு முதல்ல என்ன வருது? டூ வெர்ப் வருது இல்லையா? அதே மாதிரி இங்க வரும்போது என்ன சொல்லுவோம்? இங்க கமாண்ட் எப்படி வரும்? பி, இருன்னு மீனிங். இப்போ பி காம், அமைதியாக இரு. அதே மாதிரி பி கேர்ஃபுல், கவனமாக இரு. சரியா? அப்போ கமாண்ட் என்னது? பி காம், பி கேர்ஃபுல், அப்புறம் பி கமாண்ட். இனி இதுக்கு நெகட்டிவ் கமாண்ட் எப்படி? பியை பிரிக்கணும். எப்படி பிரிக்கும்? ப்ளூ பிளஸ் பின்னு தான் பிரிக்க முடியும். என்ன வரும்? do not be late. தாமதமாக இருக்காதே. அவன் என்ன சொல்லுவான் ஷார்ட்டா? don't be late, don't be adamant, don't be silly. சரியா? அப்போ இது கமெண்ட், இது நெகட்டிவ் கமெண்ட். இது கமெண்ட், இது நெகட்டிவ் கமெண்ட். இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிடுங்க. இது என்ன? இதெல்லாம் ஓரளவு யூசேஜ் இருக்கும். பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் இது நல்லா ஓரளவு பயன்படும் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறது நல்லது.